காஸ்பல் எத்தனை தெரியுமா? 4 Gospels. How many Gospels? 4. சொல்லுங்க. Matthew, Mark, Luke, John. இந்த 4க்கு தான் சுவிசேஷங்கள் சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க? Gospel சொல்லுவாங்க. வேற எந்த புத்தகத்தையும் Gospel சொல்லக்கூடாது. அப்புறம் the next book வந்து the book of Acts. The book of Acts means the history சொல்லுவாங்க. bridge சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கம் எபிடைஸ் நிருபங்கள் இருக்கிறது, இங்கே Gospels இருக்குது. இந்த சுவிசேஷம் என்ன சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் வந்துட்டு எத்தனை சீஷர்கள் உருவானார்கள், ஞானஸ்தானம் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து சுவிசேஷத்தில் பார்க்கலாம். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் வந்து சுவிசேஷத்தில் பார்க்கலாம், காஸ்பலில் பார்க்கலாம். ஸோ மேத்யூ காஸ்பலில் 28 சாப்டர்ஸ். எவ்வளோ சாப்டர்? 28 சாப்டர். மேத்யூவில் 28, மார்க்கில் 16, மார்க்கில் 16, லூக்கில் 24, லூக்கில் 24, ஜானில் 21. ஸோ how many gospels are there? 4. Matthew, Mark, Luke, John. Wow, மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஸோ கிரேட், அப்ரிஷியேட் பண்ணீங்க இல்லையா? அப்புறம் which book the name of history book? The book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்துட்டு சரித்திர புஸ்தகம் சொல்லுவாங்க. சபை எப்படி உருவானது என்கிற காரியங்களை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கலாம். இந்த பக்கம் நிருபங்கள்லாம் யார் யாருக்கு லெட்டர் எழுதுது, யார் யார் எழுதுனது என்பது குறித்து எபிடைஸ் அது இருக்கும். அது பின்னால் வரணும். ஒன்றா இப்போ இன்னைக்கு நம்ம 4 Gospel பார்த்துட்டோம். அப்புறம் வாட் ஆர் த நேம் ஆஃப் த ஹிஸ்ட்ரி புக் இஸ் ஆக்ட்ஸ். இது வந்து அடுத்தது எபிடைஸ், நிருபங்கள் சொல்லுவாங்க.